இருக்கும். டிப்பு பாருங்கள், நல்லா ஜூமிங்கில் தான் இருக்குது. டிப்பை நீடில் உள்ளே விட்டுட்டு டிப்பில் லைட்டாக அப்படி கிளாத்தோட மேலே தூக்கி வச்சேன்னா இப்படின்னு ஒரு நூல் மாட்டிடும். இந்த டிப்பில் அப்படி நேராகவே இழுத்திங்கன்னா என்ன ஆயிரும், இந்த மாதிரி நாட் வந்து லாக் ஆகிக்கும் வந்து. அப்புறம் லைட்டாக கீழே நூல் இழுத்துட்டு என்ன பண்ணுவோம், லைனோட ஆப்போசிட் சைடில் போய் ரொம்ப பெருசாக இந்த லென்த்தில் கிடையாது, ஒரு சின்னதாக ஆல்ரெடி நம்ம 9 ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம். பேசிக்கான செயினோட தான் நான் சொல்கிறேன் சரிங்களா. நீடில் பாயிண்ட் பண்ணி இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா கிளாக் வைஸில், அதாவது கிளாக் வைஸில் 1லேருந்து 12லேருந்து அப்படியே கடிகார முள் எப்படி சுற்றி வருதோ அந்த மாதிரி இல்லாமல் 12லேருந்து ரிவர்ஸில் சுற்றி வரும்ல, ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது 12, 11, 10 அந்த மாதிரி இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி வந்து பாதியில் முக்கால்வாசியில் நிப்பாட்டிங்க. நிப்பாட்டின பின்னாடி அப்படியே லைட்டாக த்ரெட்டை மேலே இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ செயின் இப்போ என்ன பண்ணுறோம், ஆப்போசிட் சைடில் போடும்போது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும் சரிங்களா. இப்போ நேர் லைனில் வரும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செயின் நீட்டில் உள்ளே விட்றோம் செயினோட சரிங்களா, த்ரெட்டோட உள்ளே விட்டுட்டு லைட்டாக கீழே 1லேருந்து 12லேருந்து 1, 2, 3ன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு 11 நம்பர் வரைக்கும் 10, 11 வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், கிளாக் வந்து நிற்கும்ல அந்த முள், அது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நூலை கொண்டு வந்து சுற்றி கொண்டு வந்து இப்படி பாதியில் வச்சுக்கணும். அப்படியே லைட்டாக மேலே இழுத்திங்கன்னா டிப்பு வந்து இப்படி மாதிரி தெரியும். அதை என்ன பண்ணணும், 90 டிகிரி ஆங்கிள்லே இந்த 90 டிகிரின்னு ஒன்றும் கிடையாது, 90 டிகிரியில் இந்த நீட்டில் அப்படியே நேராக பிடிச்சிட்டு லைட்டாக அப்படி ஒரு சுற்றினீங்கன்னா, பாதியாக ஒரு சுற்றினீங்கன்னா இப்படி திரும்பிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் மேலேருந்து கீழே அப்படி சுற்றினீங்கன்னா கீழே வந்துடும். இப்படி கண்டினியூவாக ஒவ்வொரு செயினாக போட்டு வரணும் நம்ம. இந்த எல்லாமே என்னாகும், கிளாக் வைஸில் சரிங்களா. இதே இது ஆப்போசிட் சைடில் இந்த பாயிண்ட்டு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி எடுத்துக்குவோம் இப்படி லாஸ்ட் வரைக்கும். இப்படி 1 by 1ஆக போட்டு வந்துட்டு இப்படி வச்சுட்டு லாஸ்ட்டில் நீட்டில் பாயிண்ட் பண்ணி லைட்டாக த்ரெட்டை வெளியே எடுக்கிறீங்க. எடுக்கும்போது என்னாகும், கீழே நூலை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்குங்க. இந்த த்ரெட்லேருந்து நீடிலேருந்து நூல் அப்படி வெளியில் இந்த சின்ன செயின் இருக்கு இல்லைங்களா, செயின் வழியாக எடுக்கும்போது என்னாகும், நம்ம நீடில் பிடிச்சிருக்கோம்ல, நீடியில் பிடிச்சிருக்க த்ரெட்டில் அந்த த்ரெட் வந்து பெருசாகிட்டு இருக்கும். எந்த செயின் வழியாக நூல் வருதோ அந்த செயின் வந்து என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக மாறும். இப்போ என்ன பண்ணணும், லைட்டாக இப்படி திருப்பி மறுபடியும் சிறுசாக மாறின செயினை வந்து இந்த டிப்பில் பிடிச்சிக்கணும். பார்க்கும்போது இப்படி தெரியும். அப்புறம் என்ன பண்ண, லைட்டாக கீழே இருக்க நூலாக அப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா என்னாகும், ஒரு நாட் விழுந்துடும். இந்த நாட்டை என்னென்னா லெஃப்ட்டு ரைட்டு, அதாவது இடது பக்கம் வலது பக்கம் மேலே கீழேன்னு இழுத்திங்கன்னா அப்படி இந்த நாட் வந்து உள்ளே போயிடும். புரியுதுங்களா. இதுக்கு எண்ட் நாட்டுன்னு பேர், இன்விசிபிள் நாட்டுன்னு கூட சொல்லலாம். நம்ம நாட் போட்டது இங்கே தெரியாது. லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த நாட்டோட அந்த ஹோல்மே என்ன ஆகிடும், மறைஞ்சிரும். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.